தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. சூப்பராக இருக்கு ப்ரோ. வாழை டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான். வாழை எவ்வளவு எளிமையாக இருக்குமோ அது மாதிரி தான் படம் எளிமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எமோஷனல் பயமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, ஃபைனலாக வந்து உண்மை சம்பவத்தை வந்து அந்த நியூஸில் வந்து போடுறாங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி அதை போடுறாங்க, நல்லா இருக்குது. அதை பார்த்துக்க போது எமோஷன் இன்னும் அதிகமாகுது. ஆமாம், கண்டிப்பாக. இது ஏன்னா அவர் மேலே குற்றச்சாட்டுக்கு இது ஒரு பதில். ஃபஸ்ட்டு வாழை, அதுக்கப்புறம் பரியர் பெருமா, அதுக்கப்புறம் தான் கர்ணன். அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலான படம். ரொம்ப என்ன சொல்கிறது, மற்ற படங்களும் கிடையாது. ரொம்ப ஃப்ளாட்டாக போகும், அதுக்கப்புறம் எமோஷனல் ஜாஸ்தியாகும். பொறுமையாக பார்த்தா சாங்ஸ்லாம் சந்தோஷ் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. அந்த படத்தில் நடித்த 2 சிறுவர்கள் வந்து செம்மையாக பண்ணிட்டாங்க காமெடி. ஒருத்தர் ரஜினி ரசிகர், ஒரு கமல் ரசிகர். அவங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அவங்களோட பர்சனு. அப்புறம் டீச்சர் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இல்லை, அவங்க செம்மையாக பண்ணியிருந்தாங்க. திவ்யா அப்புறம் கலையரசன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே கிளைமேக்ஸ் இறந்துருவாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் எமோஷனல் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப. அப்புறம் படத்தோட ஃபினிஷிங் ஒரு சாங் ஒன்று வருது. கிளைமேக்ஸ் தான் உச்சக்கட்டமே. தியேட்டரே அழுகுறான் அவன். ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சாங்க தியேட்டரு. பார்க்கலாம் ப்ரோ. அது அவங்க தான் படமே. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான். சொல்லலாம், அந்த சின்ன பசங்க தான் ஹீரோவே. படத்தை ஹீரோவே அவங்க தான் படத்தை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. சரியா? கிளைமேக்ஸில் ஒருத்தர் இறந்துருவான். ஸோ பயங்கர எமோஷனல் ப்ரோ. இது என்னென்னா அவங்களோட வாழ்வில் தான். இது இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கையா, அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் தான் இந்த படம். நீங்கள் நினைக்கிறால் நான் கிடையாது, இதுதான் நான் பாருங்கள், இதுக்கப்புறம் என்னுடைய கலையை பாருங்கள் அப்படிங்கிறத தான் இந்த படம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், செம்மையாக இருக்குது. டைட்டில் ஏற்ற ஆமாம், இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படமாக இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஆர்ட் ஃபில்ம் மாதிரி இருக்கும். ஸோ போக அவங்களுக்கு ஆர்ட் ஃபில்ம் அந்த மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னா செட் ஆயிரும். ஆமாம், செம ஹிப்ஹாப்லாம் ட்ரை பண்ணியிருப்பார். அவரே சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணுன்ற மாதிரி. ஸோ ஃபோக்கும் அந்த மாதிரிலாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். ஆமாம், செம்மையாக இருக்குது. செம்ம அளவாக இருக்குது. நல்ல படம் சார், நல்ல படம். இப்போ நல்லா இருந்துச்சு. மற்ற படங்களை விட ஒரு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. சினிமாட்டோகிராஃபி வந்து நல்ல தேனீஸ்வர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு கொஞ்சம் வந்து இப்போ படங்கள் வந்து இன்னும் ஒரு 1/2 hour ப்ராப்ளம் அங்கே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல ஒரு எமோஷ்னலாக நல்லா இருந்தது. இல்லை, அதுதான். அது மற்ற படங்களோட ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. நல்ல கிராஃப்ட் வைஸு, நல்ல ஷார்ட் வைஸு எல்லாமே வந்து இப்போ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதான் கொஞ்சம் சாங்ஸ் 1-2 கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அதை ட்ரிம் பண்ணியிருந்தா இப்போ இன்னும் கூட இப்போ படம் வந்து கொஞ்சம் கதை வயசே நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆமாம், எல்லாருமே நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களும் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் ஒரு 1/2 hour இப்போ படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா கொஞ்சம் கண்டென்ட் வைஸுமே நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு இப்போ செகண்ட் ஹாஃபு, ஒரு கடைசி 1/2 hour நல்லாவே இருந்துச்சு. ஆமாம், அவர் ஏற்கனவே உண்மை சம்பவம் தானே எடுக்கிறாரு. படம் வந்து இப்போ எடுத்த விதம் இப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். எல்லாமே உண்மை சம்பவம் தானே எடுத்து. வாழை வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த படத்தை வந்து சொல்லி என்னது புரிவிக்க முடியாது. எமோஷனல் வந்து பார்த்தா மட்டும்தான் படம் எமோஷனல் புரியும். அந்தளவுக்கு மாரிசெல்வராஜ் வந்து அண்ணன் வந்து பயங்கரமாக பண்ணிருக்காரு. ஒரு டேரக்டராகவும் சரி, அந்த கதை சொல்கிற விதமாகவும் சரி, அவர் வந்து அடுத்தடுத்த லெவலில் டாப்பில் இருக்காரு தான் சொல்லணும். ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வந்து ஒரு பயோகிராஃபி எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஒரு எமோஷனல் பயோகிராஃபி நம்ம எத்தனையோ பேரோட பயோகிராஃபி பார்த்துருக்கோம். பட் இந்த பயோகிராஃபி வந்து வேற லெவல் ஒரு மூவின்னு சொல்லலாம்.
இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படமாக ஒரு டைரக்டர் ராம் சொல்லிருப்பாரு, கட்டுரை தமிழ் மாதிரி தான் இந்த படமும் இதாக இருக்கும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படம் எடுத்திருந்தா. பட் இந்த படம் வந்து அவர் டைரக்டர் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் படம் வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு. ஏன்னா டேரக்டராக நம்ம மார்ஷல் பார்த்தாச்சு, பட் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான் வந்து இதை வேற லெவலில் கொண்டு போயிருக்காங்க. மாரிஸ்வராஜன் குறியீடு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டேரக்டர் விதம் வந்து அதுவும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. மேபி இந்த படம் ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இன்னும் டாப்பில் போயிருப்பாருன்னு சொல்லலாம். பட் இப்பயும் டாப்பில் தான் இருக்காரு. பட் இது வந்து நல்லா எமோஷனல் கன்வே ஆயிடுச்சு, இன்னும் நல்லா வந்து அவருக்கு எல்லாமே இருக்கு ப்ரோ. இந்த படத்தில் அழுகை முதற்கொண்டு, காமெடி முதற்கொண்டு, லவ் முதற்கொண்டும், நம்ம சைல்ட்ஹுட்டில் நடந்த விஷயம் முதற்கொண்டு படத்தில் எல்லாமே இருக்குது. கடைசியில் வந்து எமோஷனல் தான் வந்து டாப் லாஸ்ட் நிற்குது. அந்த படத்தில் வந்து 20 நிமிஷம் வந்து யாரும் இப்படி திரும்ப கூட இல்லை, எல்லாமே ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து பாட்டு பாடவத்தின்னு சொல்லிட்டு மாரிஸ்ல ரிலீக்ஸில் வந்துருக்கு. அந்த பாட்டு முதற்கொண்டு வந்து யாருமே திரும்ப அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. படம் அந்தளவுக்கு காவியமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாரி செல்வராஜுக்கு. கிளைமேக்ஸ் வந்து பிடிச்ச மாதிரிலாம் இல்லை, பயங்கரமாக இருக்குது கிளைமேக்ஸ் வந்து. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பயோகிராஃபி இந்த அளவுக்கு யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. மாரிஸ்வராஜ் மட்டும் தான் படத்தை பட முடியும். அவருக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது படத்தில் வந்து. ஹீரோன்னு படத்தில் யாருமே கிடையாது, படத்தில் எல்லாமே வந்து வாழ்ந்துருக்காங்க. அந்த 2 பசங்களும் பாருங்கள், டாப் லாங் எங்கேயோ போகிறாங்க பசங்க வந்து. ஒரு வேர்ல்டு சினிமாக்கான படம் தான் இது வந்து. உட்காந்து அந்த அளவுக்கு தேட்டரில் பார்க்க வைக்கிறாங்க படத்தை வந்து. அது லவ்னு சொல்லிட்டு எல்லாமே கேள்வி கேட்குறாங்க. அது லவ்வே கிடையாது ப்ரோ. அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும் டீச்சர் மேலே, நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர்னு எல்லாமே இருப்பாங்க. அது வந்து ஒரு பெண் டீச்சர் எல்லாம் லவ்னு சொல்கிறாங்க. பட் லவ்லாம் கிடையாது, அது புனிதமாக காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வர ஈர்ப்பு தான் அது. அது 10 வயசு பையனுக்கு இருக்கும்போது அது லவ்னு ஒரு போர்ட்ரேட் ஆகுது, அவ்வளோதான். தவிர வேற எதுவும் கிடையாது. அதில் ஃபேமிலியை பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியை பார்க்கக்கூட படம் தான் அது. எந்த இடத்துலையும் வந்து ஒரு தப்பான சீனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ஜாய் பண்ணுற படமும் கிடையாது. இது வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு ட்ராமா வேர்ல்டு சினிமா ஃபிஸ்ட்னு சொல்கிறாங்களே, அப்படி பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஃபேமிலி ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 வயசு பையன்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை வந்து. படத்தில் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் எனக்கு எமோஷனலாக கன்வெர்ட் ஆனது வந்து திவ்யா துரைசாமி கேரக்டர் வந்து அவங்க நடிப்பு தாண்டி அந்த ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்துருக்காங்க ஃபுல்லாகவே. அந்த 2 பசங்களும் செம்மையாக பண்ணிருக்காங்க. அந்த காமெடி சீன்லாம் வரும்போது அந்த சேகர்னு ஒரு பையன் வரான், பயங்கரமாக பண்ணிருக்கான். மேபி வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு லெவல் வரதுக்கு கூட அந்த படம் வந்து வாய்ப்பாக அமைன்னு சொல்லலாம். அந்த பண்ணி பண்ணிருக்காங்க படத்தில்.